الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இன்று ஒரு குர்ஆன் வசனத்தை பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லைஸ கமித்லிஹி ஷைஉன் வஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அதாவது எங்களுக்கு தெரியும், அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதிலே எங்களுடைய உலமாக்கள் என்ன சொல்வார்கள் என்றால், அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் திரிவுபடுத்தாமல், அதனுடைய அர்த்தத்தை மறுக்காமல், அதற்கு ஒப்பினை செய்யாமல் அல்லது உதாரணம் சொல்லாமல் நாம் அவற்றை எவ்வாறு குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கிறதோ அவ்வாறே நம்ப வேண்டும். என்றால் சிலர் அல்லாஹுடைய பண்புகளுக்கும் வேறு அர்த்தங்களை கொடுத்தார்கள். அரபு மொழியிலே அதற்கு என்ன அர்த்தமோ அதை கொடுக்காமல் வேறு அர்த்தங்களை கொடுத்தார்கள், தஹ்ரீஃப் செய்தார்கள். இன்னும் சிலர் அதற்கு அர்த்தமே கொடுக்காமல் அர்த்தமற்றதாக ஆக்கினார்கள். வேறு சிலர் அல்லாஹு தஆலாவுடைய பண்பென்றால் அது இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் அதற்கு ஒரு வடிவம் கொடுத்தார்கள். இதுவும் பிழையானது. அதற்கு ஒரு வடிவம் இருக்கும், ஆனால் அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவனை எதற்கும் நாங்கள் ஒப்பிட முடியாது. எனவே அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளுக்கு அது இவ்வாறு தான் என்று நாங்கள் எந்த ஒரு வடிவமும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நாம் அதை பார்க்கவில்லை, அது எவ்வாறென்று எங்களுக்கு தெரியாது. அதேபோன்று அல்லாஹு தஆலாவை இன்னொன்றுக்கு ஒப்பிடவும் முடியாது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா ஒப்பற்றவன். இந்த ஆயத் இந்த எல்லா விடயங்களையும் எங்களுக்கு சொல்கிறது. முதல் பகுதி என்ன சொல்கிறது என்றால், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. இதிலே யாருக்கு மறுப்பு இருக்கிறது? அல்லாஹுவை அல்லாஹுடைய படைப்புகளுக்கு ஒப்பிடுகிறார்களே முமஸ்ஸிலாக்கள், முஷப்பிஹாக்கள், அவர்களுக்கு இதிலே மறுப்பு இருக்கிறது. ஏன்? அல்லாஹு தஆலாவை போன்று எந்த ஒன்றும் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலாவை எந்த ஒன்றோடும் ஒப்பிட முடியாது. இரண்டாவது பகுதி, வஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் செவிமடுப்பவன், பார்ப்பவன், அதிகமாக செவிமடுப்பவன், நன்கு செவிமடுப்பவன், நன்கு பார்ப்பவன் என்பதிலிருந்து செவிமடுத்தல், பார்த்தல் என்கின்ற இந்த இரண்டு பண்புகளும் அல்லாஹுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா இங்கே உறுதி செய்கிறான். இதில் யாருக்கு மறுப்பு இருக்கிறது என்றால், அல்லாஹுடைய பண்புகளுக்கு அர்த்தம் கொடுக்காமல் இருந்தார்களே ஒரு கூட்டம், அவர்களுக்கு இதிலே மறுப்பு இருக்கிறது. எனவே இரண்டும் தவறானது. அல்லாஹுடைய பண்புகளை வேறொன்றுக்கு ஒப்பிடுவதும் தவறானது, அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளுக்கு அர்த்தமற்றதாக மாற்றுவதும் தவறானது.